Welcome to Jairam Arts and Science College, Department of Biotechnology. Subject Allied Biochemistry 1. Topic Carbohydrate. Carbohydrate அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்னா காம்பவுண்ட் சுகர்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிம்பிள் சுகர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் ஆல்டிகைட் அல்லது கீட்டோன் குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆல்டிகைட் கீட்டோன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். தட் மீன்ஸ் ஆல்டிகைட் அப்படிங்கிறது CHO குரூப், கீட்டோன் அப்படிங்கிறது C டபுள் பாண்ட் O குரூப். இப்போ ஒவ்வொரு காம்பவுண்ட் சுகர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள் சுகர்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அந்த ஒவ்வொரு சிம்பிள் சுகர்ஸ்லையும் நமக்கு ஆல்டிகைட் வந்து எய்தர் ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சோர்சஸ், தட் இஸ் பிளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸ். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டார்ச். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ், லீவ்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரைன்ஸ், இந்த இடத்துலலாம் நம்ம பிளான்ட்ஸ்ல வந்து இந்த கார்போஹைட்ரேட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை நம்ம பார்க்கலாம். அதே போல் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளைகோஜன் ஃபார்ம்ல இருக்கும். அந்த கிளைகோஜன் ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல நம்ம கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு நம்ம அனிமல்ஸ்ல. அது வந்து எஸ்பெஷலி லிவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி மசில்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ சுக்ரோஸ் அப்படிங்கிறது நம்ம சுகர் கேன்ல இருந்து சிந்தசைஸ் பண்ணி நம்ம ஹியூமன் கன்சம்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சுகர் கேன்ல இல்லாம நெக்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லயும் ஃப்ரூட்ஸ்லயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது வந்து சுக்ரோஸ் அப்படிங்கிற காம்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் ஆஸ் வெல் அஸ் தி ஃப்ரக்டோஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் சுகர்ஸ். இது அதிகமாக பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே போல் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ்லையும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம குடிக்கக்கூடிய மில்க்ல கூட வந்து கார்போஹைட்ரேட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்ன ஃபார்ம்ல அப்படின்னா லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட கார்போஹைட்ரேட் எப்படி வந்து நேமிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறதா வந்து நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, இப்போ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க இல்லையா? மேக்ஸிமம் ஆஃப் த கார்போஹைட்ரேட் மால்டோஸ், லாக்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா OSE அப்படிங்கிற நேம்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த OSE அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட்டை இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோஸ் அப்படிங்கிறது ஒரு மில்க் சுகர். ஓகேங்களா? ஸோ இந்த மில்க் சுகர் லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்ததா வந்து மீன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் லாக் மீன்ஸ் மில்க் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு நேமிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டை கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா 2 திங்ஸாக கிளாசிஃபை பண்ணாங்க. ஒன் இஸ் சுகர்ஸ், அனதர் ஒன் இஸ் நான் சுகர்ஸ். அது எப்படி சுகர்ஸ் நான் சுகர்ஸ்ன்னு கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்வீட்டர் இன் டேஸ்ட், அதாவது ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கிறதாவும் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதே போல் எல்லா சுகர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் சாலிபிளைஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சுகர்ஸை வந்து மறுபடியும் கிளாசிஃபை பண்ணி மோனோசாக்கரைடு, ஒலிகோசாக்கரைடுன்னு கிளாசிஃபை பண்ணாங்க. அந்த ஒலிகோசாக்கரைட்ஸில் இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணாங்க. டைசாக்கரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி ட்ரைசாக்கரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசாக்கரைட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம இன்னும் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன், 7 கார்பன் ஆட்டம்ஸ் வரைக்கும் நம்ம மோனோசாக்கரைட்ஸை கிளாசிஃபை பண்ண முடியும். இங்கே நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 கார்பன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு மோனோசாக்கரைட்ஸ் தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம். ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் குளுக்கோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். இந்த லாஸ்ட் கார்பன் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் குரூப்ஸ். ஓகேங்களா? CH2OH குரூப். ஸோ இந்த 6 கார்பன் ஆட்டம் சேர்ந்தது ஒரு குளுக்கோஸ் மாலிகூல். இப்போ இந்த குளுக்கோஸ் மாலிகூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் ஃப்ரீயா இருக்கு. தட் மீன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ஃப்ரீயா இருக்கு. இது யார் கூடயும் பைண்ட் ஆகல. அதனால தான் வந்து குளுக்கோஸ் வந்து சிம்பிள் சுகர் சொல்லியிருப்பாங்க பொட்டன்ஷியல் ஆல்டிகைடு அல்லது கீட்டோ குரூப். இப்போ இது ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கிறதுனால காம்பவுண்ட் சுகர்ஸ்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டு பிரேக் டவுன் ஆகி வந்த ஒரு மாலிகுலாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே போல ஃப்ரக்டோஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகைட், ஃப்ரக்டோஸ்க்கு ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தீங்கன்னா கீட்டோ குரூப். இந்த கீட்டோ குரூப் பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் ஆட்டம்ல பிரசென்ட் ஆயிருக்கும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்துச்சுன்னா அது வந்து குளுக்கோஸா கன்சிடர் பண்ணிக்குவோம். செகண்ட் கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் C டபுள் பாண்ட் ஓவா இருந்தா அது ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? ஸோ இதுலயும் 6 கார்பன் ஆட்டம் தான் இருக்கும். 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம்ஸ். திஸ் இஸ் கால்ட் D குளுக்கோஸ் அண்ட் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் D ஃப்ரக்டோஸ் அண்ட் L ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி DL அப்படிங்கிறது கிளாசிஃபை பண்றாங்கன்னா இந்த தேர்ட் கார்பன் ஆட்டம்ல அண்ட் ஃபோர்த் கார்பன் ஆட்டம், ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் இந்த OH குரூப் கிறிஸ் கிராஸ் சிப் ஃபார்ம்ல மாறி இருக்கும். அந்த மாதிரி மாறி இருந்தா அது வந்து D அண்ட் L ஃபார்ம்ல நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் கார்பன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய OH குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா தட் இஸ் D குளுக்கோஸ்.
தேர்ட் கார்பன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் எல் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி இது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். இது இப்போ எப்படி இந்த லீனியர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ரிங் ஃபார்மேஷனுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய செகண்ட் கார்பன் ஆட்டம் அண்ட் தென் ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் இது ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னா பைண்டிங் ஆகும். செகண்ட் கார்பன் ஆட்டம் அண்ட் ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் பைண்டிங் ஆகி ஒரு ரிங் ஃபார்மேஷனுக்கு நமக்கு ஸ்பிளிட் அப் ஆகும். ஓகேங்களா, இந்த ஸ்பிளிட் அப் வந்து எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்லேருந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக இந்த ஒரு ரிங் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிடும் அப்படின்னா க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஆல்டிகைடு குரூப் என்னவா மாறிடும் அப்படின்னா CHOH குரூப்பாக கன்வெர்ட் ஆகிட்டு இது வந்து ஒரு கம்ப்ளீட் குளுக்கோஸ் ரிங் ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அதே போல் டைசாக்ரைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டைசாக்ரைட்னு சொல்லலாம். குளுக்கோஸ் மட்டும் இல்லைங்க, ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், மால்டோஸ் இந்த மாதிரி எந்த மோனோசாக்ரைட்ஸ் 2 மாலிகுலாக சேர்ந்தாலும் அது டைசாக்ரைட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுலும் ஒரு ஃப்ரக்டோஸ் மாலிகுலும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1,2 கிளைகோசைடிக் லிங்கேஜ் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இந்த டைசாக்ரைட் சுக்ரோஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல் லாக்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லிங்கேஜ் பீட்டா 1,4 கிளைகோசைடிக். இது எப்படி சார் வந்து பீட்டா 1,4ன்னு சொல்றீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபார்மில் இருக்கும். என் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பீட்டா ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால் ஆல்ஃபா ஃபார்ம் அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது ஆல்டர்னேட் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து லாக்டோஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நான் சுகர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நான் சுகர்ஸ் அப்படிங்கிறது பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா பாலிமர் ஆஃப் மோனோசாக்கரைட். அதாவது நிறைய மோனோசாக்கரைட் ஒன்று சேர என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, ஆனால் எல்லா மோனோசாக்கரைடுக்கும் டேஸ்ட் உண்டு, ஆனால் பாலிசாக்கரைடுக்கு டேஸ்ட் கிடையாது. அதனால இது வந்து டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே போல் இது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா அமார்ஃபஸ் ஃபார்மில் மாறிடும். அதாவது சம்டைம்ஸ் வாட்டரில் சாலிபிள் ஆகலாம் அல்லது கொலாய்டல் சஸ்பென்ஷன் ஃபார்ம்லையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதோடைய நேச்சர் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய மோனோசாக்கரைட் ஜாயின் பண்ணும் பொழுது அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் மாறிடும் அப்படிங்கிறதான். இதனுடைய மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ட்ரேஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த நான் சுகர்ஸை நம்ம ஹைட்ராலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்வீட் மோனோசாக்கரைட் மாலிகுல்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா, அதே போல் இந்த மோனோசாக்கரைட்ஸை வந்து எப்படி இப்போ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இந்த பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மோனோசாக்கரைட் ப்ரெசன்ஸ் பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. இன் கேஸ் ஆஃப் மோனோசாக்கரைட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒன்று ஹோமோ பாலிசாக்கரைட், இன்னொன்று ஹெட்டிரோ பாலிசாக்கரைட். ஹோமோ பாலிசாக்கரைட் அப்படிங்கிறது பாலிமர் ஆஃப் சிங்கிள் ஆர் சேம் மோனோசாக்கரைட். பாலிமர் ஆஃப் சிங்கிள் ஆர் சேம் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் அது வந்து ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சப்டிவைடட் எப்படி இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். இந்த ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட், ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ஹோமோ பாலிசாக்கரைட், ஸ்டோரேஜ் ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்லலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லோஸ், பெக்டின், இனுலின், டெக்ஸ்ட்ரின், டெக்ஸ்ட்ரான் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் வந்து இந்த ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் கேட்டகரியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டார்ச். இந்த மாதிரி லீனியர் ஸ்ட்ரக்சரில் ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாலிகூலுக்கு பேர் அமைலோஸ். அதே போல் ஆல்ஃபா 1,4 ஒரு பர்டிகுலர் மாலிகூலுக்கு அப்புறம் 1,6 லிங்கேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், இது 6th கார்பன் ஆட்டம். இந்த மாதிரி ஆல்ஃபா 1,4 அண்ட் ஆல்ஃபா 1,6 லிங்கேஜஸ் கிளைகோசிடிக் லிங்கேஜ் இருந்தா இது வந்து அமைலோபெக்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின் ஆர் கம்பைன்டு டுகெதர் இஸ் கால் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கைட்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் தான், பட் இது என்னன்னா பீட்டா ஃபார்ம்ல இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ச் பார்த்த வரைக்கும் ஆல்ஃபா ஃபார்ம், செல்லுலோஸை பொறுத்த வரைக்கும் பீட்டா ஃபார்ம். ஓகேங்களா, பீட்டா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ். அதே போல பெக்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும்
இது வந்து பீட்டா ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா பெக்டின்ல என்ன அப்படின்னா கேலக்டோஸ் மாலிகூல், இதெல்லாம் குளுக்கோஸ் மாலிகூல். ஸ்டார்ச், செல்லுலோஸ்லாம் குளுக்கோஸ், ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் இருந்திருக்கும். ஆனா பெக்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் கேலக்டோஸ் மாலிகூல் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹோமோபாலிசாக்கரைட்ல வரும். தட் மீன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் கம்பைன்டு டுகெதர் டு ஃபார்ம் ஏ பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா? அடுத்து ஹெட்டிரோபாலிசாக்கரைட். ஹெட்டிரோபாலிசாக்கரைட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் வந்து பைண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளுக்கோஸ் கூட ஒரு ஃப்ரக்டோஸ், அப்படி இல்லைன்னா குளுக்கோஸ் கூட ஒரு கேலக்டோஸ் பைண்ட் ஆகலாம். இந்த மாதிரி பைண்ட் ஆனிச்சுன்னா தட் மீன்ஸ் பாலிசாக்கரைட் கண்டைன்ஸ் நான் கார்போஹைட்ரேட் சச் அஸ் ஹெக்ஸரோனிக் ஆசிட். கார்போஹைட்ரேட் இல்லாம வேற எது மாலிகூல், ஆசிட் மாலிகூல், புரோட்டீன் மாலிகூல் கூட பைண்ட் ஆகலாம். அப்படி பைண்ட் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால் ஹெட்டிரோபாலிசாக்கரைட்ஸ். அதுக்கு இன்னொரு பேரு ஹெட்டிரோகிளைகன்ஸ்னு சொல்லலாம், அல்லது மியூகோபாலிசாக்கரைட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா நியூட்ரல் அண்ட் அசிடிக் சல்ஃபேட்டா பிரிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த அசிடிக்லயும் ரெண்டு டைப்ல பிரிச்சிடலாம், சல்ஃபேட் ஃப்ரீ மாலிகூல் அண்ட் சல்ஃபேட் கண்டெய்னிங் மாலிகூல்ஸ். ஸோ ஓவராலா ஹெட்ரோபாலிசாக்கரைட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலூரோனிக் ஆசிட், கான்ட்ராய்டின் அண்ட் கான்ட்ராய்டின் சல்ஃபேட் அண்ட் ஹெப்பாரின்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எல்லாமே ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேட்டகரி. இது வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்? பேஸ்ட் ஆன் தி மோனோசாக்கரைட் பிரசன்ஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எப்படி ஒரு பாலிசாக்கரைடை கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட், ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் என்னது? அதுலயே மீனிங் இருக்கு, ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி. தட் மீன்ஸ் மெட்டபாலிக் ரிசர்வ் ஆஃப் மோனோபாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. தட் மீ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச். ஓகேங்களா? இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிளான்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதே போல கிளைகோஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால இது வந்து ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். அதே போல ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷேப்பை கொடுக்கக்கூடியது, ஒரு சப்போர்ட். இப்போ நம்ம வந்து ஒரு அனிமல்ஸ் ஒரு ஷேப்ல இருக்கு, ஒரு ஹியூமன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட் ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா நம்ம பாலிசாக்கரைட்ஸ் தாங்க. அதாவது என்னென்னா பெக்டின், செல்லுலோஸ், கைட்டின், இனுலின், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ் வந்து நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ்ல வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம கார்போஹைட்ரேட்டா பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? அமினோ ஆசிட்ஸும் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு புரோட்டீனை மேக் பண்றதுக்கு அமினோ ஆசிட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கூட படிச்சிருப்பீங்க, இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து புரோட்டீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். எது? அமினோ ஆசிட்ஸ். ஒரு புரோட்டீன் உருவாகிறதுக்கு அமினோ ஆசிட்ஸ் தான் மெயின். இந்த அமினோ ஆசிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா NH2 குரூப்பும் COOH குரூப் இருக்கும். இந்த ரெண்டு குரூப்புமே ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேம் கார்பன் ஆட்டம்ல அட்டாச் ஆயிருக்கும், சென்ட்ரல் கார்பன் ஆட்டம்ல அட்டாச் ஆயிருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கக்கூடிய ஆர் குரூப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அதர் குரூப்ஸ், அதாவது NH2 COOH குரூப் இல்லாம வேற எல்லா குரூப்புமே ஆர் குரூப்னு சொல்லலாம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் அல்கைல் குரூப். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் ரெண்டு ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஒன்னா அலிஃபாட்டிக் அமினோ ஆசிட்ஸ் சொல்லலாம், அல்லது ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட்ஸும் சொல்லலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் கிளாஸிஃபை பண்ணணும் இல்லையா? அதனால கிளாசிபிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு, அதோட சைட் செயின்ஸ் வச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன், கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் த சைட் செயின். உங்களுடைய அமினோ ஆசிட்ல என்ன சைட் செயின் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ அமினோ மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது உங்களுடைய அமினோ ஆசிட்ல ஒரே ஒரு அமினோ ஆசிடும் ஒரே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் இருக்கும். அதே போல மோனோ அமினோ டை கார்பாக்சிலிக் ஆசிட், சிங்கிள் அமினோ குரூப்பும் ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸும் இருக்கும். டை அமினோ மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட், ரெண்டு அமினோ குரூப் ஒரு கார்பாக்சில் குரூப். சிமிலர்லி சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ், அரோமேட்டிக் அமினோ ஆசிட். அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்னா பென்சீன் ரிங் இருக்கும். ஓகேங்களா? ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட்ஸ், ஹெட்ரோசைக்ளிக் அப்படிங்கிறது வந்து பென்சீன் ரிங் இல்லாம ஒரு பென்டகன் மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரிங்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது வந்து ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட்ஸ். அதே போல அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம்ட் அஸ் மெட்டபாலிக் இன்டர்மீடியேட்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் சைட் செயின்ஸை பேஸ் பண்ணி அமினோ ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. அதே போல கிளாசிபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பேஸ்ட் ஆன் பொலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் பொலாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிசால்விங் கேப்பபிலிட்டி, அதை வச்சுதான் சொல்லுவாங்க. அதை வந்து 4 கேட்டகரிஸ்ல பிரிச்சிருக்காங்க பாருங்க. நான் போலார் அமினோ ஆசிட், போலார் அமினோ ஆசிட்ஸ். அந்த போலார் அமினோ ஆசிட்ஸை 3ஆ பிரிச்சிருவாங்க, வித் நோ சார்ஜ்,
வித் பாசிட்டிவ் சார்ஜ் வித் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ்ல பேஸ்ட் ஆன் பொலாரிட்டியை அமினோ ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஹைட்ரோஃபோபிக், அதாவது வாட்டர் ஹேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர்ல டிசால்வ் ஆகாது பிகாஸ் இதுல எந்த விதமான சார்ஜ் மாலிகுலும் இருக்காது. அதுதான் அது ரீசன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அலனைன், லியூசின், ஐசோலியூசின், வேலைன், மெத்தியோனைன், ஃபினைல் அலனைன், ட்ரிப்டோஃபேன், புரோலின், இது எல்லாமே நான் போலார் அமினோ ஆசிட்ஸ்ல வரும். இப்போ போலார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் தான் இருக்கணும், ஆனா சார்ஜ் இல்லாத போலார் அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. அதாவது அதனுடைய அமினோ ஆசிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சில், சல்ஃபைட்ரல் அண்ட் அமினோ பார்ட்டிசிபேட் குரூப்ஸ் அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளைசின், தைரோசின், சிரைன், த்ரியோனைன், சிஸ்டீன், குளுட்டாமைன், ஆஸ்பரஜின்ஸ், இது எல்லாமே அந்த போலார் அமினோ ஆசிட்க்கு சார்ஜ் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதே போல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைசின், அர்ஜினைன், ஹிஸ்டிடின், இந்த 3 அமினோ ஆசிட் மட்டும்தான் போலார் அமினோ ஆசிட் வித் பாசிட்டிவ் ஆர் குரூப்ஸ்ல வரக்கூடியது. ஓகேங்களா? அது எப்படி சார் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பேஸ் எந்தெந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் அடிஷனலா இருக்குதோ அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதே போல போலார் அமினோ ஆசிட் வித் நெகட்டிவ் ஆர் குரூப் அப்படிங்கிறது அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட்ஸ்னு சொல்லலாம். எப்படி எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா ஆசிட் குரூப்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேரு டைகார்பாக்சிலிக் மோனோ அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் பார்க்கலாம். நான் போலாருக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிளைசின், அலனைன், வேலைன், லியூசின், மெத்தியோனைன், ஐசோலியூசின், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆசிட் குரூப்பும் இருக்காது, அமைன் குரூப்பும் இருக்காது. பாருங்க CH3, CH3 இந்த மாதிரி தான் பிரசன்ட் ஆயிருக்கும், சல்ஃபர் குரூப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா போலார் அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு போலார் மாலிகுல், இங்க இருக்கிற 3மே போலார் மாலிகுல்ஸ் தான். ஓகேங்களா? இந்த போலார் மாலிகுல்ஸ்ல பாருங்க NH2 குரூப் அல்லது COH குரூப்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் பண்ணிருக்கும். அன்சார்ஜ்டு அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. போலார் அன்சார்ஜ்டு மாலிகுல் CH2OH, CH3 CHOH, CH2SH, அதே போல C டபுள் பாண்ட் O, இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், அது சல்ஃபர் குரூப் இந்த மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா OH இருக்கு, இதுலேயும் OH குரூப், இதில் SH தட் மீன்ஸ் சல்ஃபர் குரூப் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அமைட் குரூப்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. C டபுள் பாண்ட் O, இதுலேயும் C டபுள் பாண்ட் O NH2. C டபுள் பாண்ட் NH2ங்கிறது என்னது பெப்டைட் குரூப்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த குரூப்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருந்தா போலார் அன்சார்ஜ்டு. அதே போல பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் குரூப், பாசிட்டிவ்னா என்ன சொல்லியிருந்தோம், பேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாருங்க உங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல NH3 பிரசன்ட் ஆயிருக்கும், இங்கேயும் NH2 பிரசன்ட் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர்லயும் NH ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அமைடு குரூப், பேஸ் குரூப் இருந்தா தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அதே ஆசிட் குரூப் இருந்தால் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் சொல்லுவாங்க, அஸ்பர்டேட், குளுட்டாமேட், அப்படி இல்லைன்னா அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் COOH குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அதே போல நான் போலார் அரோமேட்டிக், இந்த இடத்துல பார்த்தது நான் போலார் அலிஃபாட்டிக். அலிஃபாட்டிக்னா லீனியர் ஸ்ட்ரக்சர், அரோமேட்டிக்னா பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? உங்களுடைய அமினோ ஆசிட்ல அடிஷனல் குரூப்ஸ், அதாவது பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு கேட்டகரி. அடுத்த கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு அமினோ ஆசிடை நியூட்ரிஷனை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ல பிரிச்சிருவாங்க, டிஸ்பென்சபிள், இன்டிஸ்பென்சபிள் அண்ட் செமி எசென்ஷியல். இதை இன்னொரு நேம்லயும் சொல்லலாம், நான் எசென்ஷியல் அண்ட் எசென்ஷியல். டிஸ்பென்சபிள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அதனால நான் எசென்ஷியல், நாமளே என்ன பண்றோம், டிஸ்போஸ் பண்ணிடுறோம், அதான் மீனிங். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கிளைசின், அலனைன், சிரைன், சிஸ்டீன், அஸ்பர்டேட், அஸ்பர்ஜைன், குளுட்டாமேட், குளுட்டாமைன், தைரோசின் அண்ட் புரோலின்ஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதே இன்டிஸ்பென்சபிள், நமக்கு இல்லை, நம்மளால டிஸ்பென்ஸ் பண்ண முடியாது, அப்போ நமக்கு அது என்ன பண்ணணும், நம்ம பாடியில் இல்லைன்னு ஒரு மீனிங். அப்போ எசென்ஷியல், எசென்ஷியல் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேட்ஃபில் பிளைன்னு சிம்பிளாக சொல்லலாம். அதாவது அப்படிங்கிறது MAT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெத்தியோனைன், another T is for threonine and tryptophan, and IL is for valine, isoleucine, and then PH for phenylalanine and LY for lysine. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். அடுத்த கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரியாக்ஷன் இன் சொல்யூஷன். எப்படி சார் ஒரு அமினோ ஆசிடை சொல்யூஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். எப்படின்னா நியூட்ரல் ஃபார்ம், அசிடிக் ஃபார்ம், பேசிக் ஃபார்ம். ஓகேங்களா? நீங்க ஒரு அமினோ ஆசிட் எடுத்து ஒரு வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க, அதுல எந்த விதமான சார்ஜுமே நமக்கு கிடைக்கல, நியூட்ரலா இருக்கு அப்படின்னா
ஓகேங்களா, தட் இஸ் நியூட்ரல் அமினோ ஆசிட். தட் மீன்ஸ் உங்களுடைய சைட் செயின்ல COOH குரூப்ஸ் இருக்கு, அதே போல NH2 குரூப்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது 1 கார்பாக்சில் குரூப் 1 அமினோ குரூப். ஸோ தட் இட் இஸ் கால்ட் நியூட்ரல் இன் கேரக்டர். அடுத்து அசிடிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைட் செயின்ஸ்ல ஆசிட் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கும், அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதனால அசிடிக் அமினோ ஆசிட். அதே போல பேசிக் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைட் செயின்ஸ்ல பேசிக் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். பேசிக் அமினோ ஆசிட்ஸ் என்னது? NH2 குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பேசிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கக்கூடியது பேசிக் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் த அமினோ ஆசிட் கேட்டகரைசேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், புரோட்டீன்ஸ். ஓகேங்களா, ஸோ புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னோம், பில்டிங் பிளாக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரோட்டீன் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? L அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். இந்த புரோட்டீன்ஸ் வந்து பாலிமர் ஆஃப் L அமினோ ஆசிட்ஸும் நம்ம சொல்லலாம். இதனுடைய காம்போசன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல கார்போஹைட்ரேட்டும் மிக்ஸ் ஆயிருக்கும், லிப்பிட்ஸும் வரலாம் புரோட்டீன்ஸ் கூட. ஏன்னா இப்ப கார்போஹைட்ரேட் கூட பைண்ட் ஆகும் பொழுது நான் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம், நான் கார்போஹைட்ரேட் பாலிசாக்கரைட்ஸ் சொல்லுவோம். லிப்பிட்ஸ் கூட பைண்ட் ஆகும் பொழுது லிப்போ புரோட்டீன் சொல்லுவோம். அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம். ஸோ உங்களுடைய புரோட்டீனில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இல்லாமல் நைட்ரஜனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16% வந்து நம்ம நைட்ரஜன் நம்ம புரோட்டீனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர், பாஸ்பரஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு சில புரோட்டீன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அயோடின், காப்பர், மேங்கனீஸ், ஜிங்க், அயன் இது எல்லாமே ஒரு சில புரோட்டீன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிளாசிபிகேஷன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன்ஸ் ஆர் நாட் டிஃப்யூசபிள் த்ரூ மெம்பரேன். மெம்பரேன் வழியா டிஃப்யூசபிள் ஆகாது. அதே போல ஜென்ரலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் வந்து வாட்டர்ல சாலிபிள் ஆகும், அதே போல சால்ட் சொல்யூஷன்லையும் சாலிபிள் ஆகும், டைல்யூட் ஆசிட்ஸ்லையும் சாலிபிள் ஆகும், ஆல்கலிஸ்லையும் சாலிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரோட்டீன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் குரூப் ஃப்ரீயாக இருக்கும். அதனால இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் மைக்ரேட் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த புரோட்டீன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸை நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸை யூஸ் பண்ணலாம். சில்வர், மெர்க்குரி, லெட்டு, ஆல்கலைன் மீடியத்தில் போட்டு இந்த ப்ரோட்டீன்ஸை டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே, அதாவது ப்ரோட்டீன் வந்து ஒரு கம்பைன் ஃபார்மில் நிறைய இது கூட இருக்குது, அதெல்லாம் டிசால்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தனியாக என்ன ஆகிடும்? பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதே போல் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ஆம்ஃபோட்டரிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆம்ஃபோட்டரிக் அப்படின்னா என்ன மீனிங்னா அதில் அந்த ப்ரோட்டீனில் NH2 குரூப், COOH குரூப்ஸ் இருக்கும். அது வந்து ஆசிட் கூடயும் பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். அதுதான் ஆம்ஃபோட்டரிக் நேச்சர். ஓகேங்களா, இது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயும் அதே போல எப்படி அமினோ ஆசிட் 4 கேட்டகரி நம்ம கிளாஸிஃபை பண்ணோம், அதே போல புரோட்டீன்ஸையும் நம்ம 4 கேட்டகரிஸா சொல்லலாம். எப்படின்னா பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் அண்ட் சாலிபிலிட்டி, பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷனல் வேல்யூ. பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் புரோட்டீன், கான்ஜுகேட்டட் புரோட்டீன், டிரைவ்டு புரோட்டீன்ஸ்னு சொல்லலாம். சிம்பிள் புரோட்டீன் அதாவது உங்களோட புரோட்டீன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், புரோட்டமைன், ஆல்புமின், குளோபுலின்ஸ் லைக் தட். அதே போல கான்ஜுகேட்டட் புரோட்டீனா வேற ஒரு மாலிகுல் கூட பைண்ட் ஆயிருக்கும். மெட்டலோ புரோட்டீன், குரோமோ புரோட்டீன், கிளைகோ புரோட்டீன். மெட்டலோ புரோட்டீனா மெட்டல்ஸ் கூட பைண்ட் ஆயிருக்கும், குரோமோ புரோட்டீனா கலரிங் மாலிகுல் கூட, கிளைகோ புரோட்டீனா கிளைகோஜன் கூட, பாஸ்போ புரோட்டீனா புரோட்டீன் வந்து பாஸ்பேட் மாலிகுல் கூட, பாஸ்பரஸ் மாலிகுல பைண்ட் ஆயிருக்கும், லிப்போ புரோட்டீனா லிப்பிட் கூட பைண்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கான்ஜுகேட்டட் புரோட்டீன். டிரைவ்டு புரோட்டீன், டிரைவ்டு புரோட்டீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன்ஸ், செகண்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டியோசஸ். இந்த 2 ஃபார்ம்ல தான் டிரைவ்டு புரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் அண்ட் சாலிபிலிட்டி. அடுத்த கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன் மாலிகூல். ஒவ்வொரு புரோட்டீனுடைய ஃபங்க்ஷன்ஸை வச்சியும் நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்சைமேட்டிக் புரோட்டீன், ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன், நியூட்ரியன் புரோட்டீன், டிஃபென்ஸ் புரோட்டீன், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா சொல்லலாம். என்சைமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கக்கூடியது. ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஷேப்பை கொடுக்கக்கூடியது. டிரான்ஸ்போர்ட் ஒரு மாலிகுல நம்ம ஹியூமன் பாடியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லாம் நடக்கும் பொழுது ஹெல்ப் பண்ணக்கூடியது ஒரு டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். நியூட்ரியன் புரோட்டீன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியன்ட் ஹெல்ப் பண்ணும். எதுக்கு அப்படின்னா ETC டிரான்ஸ்போர்ட், கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடியது. டிஃபென்ஸ் புரோட்டீன் நம்ம பாடியில் ஃபைட் பண்ணும், ஏதாச்சும் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம பாடிக்குள்ளே வந்துருச்சு, அதை நம்ம பாடிக்குள்ளே வந்து வெளியில் வந்து சென்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் நம்ம பாடியில் டிஃபென்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க. யார் என்ன ஃபார்மில்? ஒரு புரோட்டீன் ஃபார்மில் அல்லது ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. அடுத்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் புரோட்டீன். எப்படின்னா ஷேப் சொல்லலாம், குளோபுலார் அல்லது கார்பஸ்குலார் புரோட்டீன்ஸ்.
இப்படி ஒன்று சொல்லலாம். இல்லைன்னா ஃபைப்ரஸ் அல்லது ஃபைப்ரலார் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குளோபுலார் ஃபார்மியூல் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹீமோகுளோபின் சொல்லலாம். ஃபைப்ரஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் கொலாஜன், எலாஸ்டின், கெராட்டின், ஃபைப்ராயின், இந்த மாதிரி ஃபார்முலா சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் புரோட்டீன் மாலிகூல்ஸ். அதாவது 3 ஃபார்முலா சொல்லலாம்: கம்ப்ளீட், பார்ஷியலி இன்கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் புரோட்டீன். கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னா உங்களுடைய ஹியூமன் பாடியில் அந்த புரோட்டீன் எல்லா அமினோ ஆசிட்ஸுமே வச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக் ஆல்புமின் எடுத்துக்கிறோம், மில்கில் இருக்கக்கூடிய கெசின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உனக்கு தேவையான எல்லா புரோட்டீனும் இருக்கும். ஒரு ஹியூமன் பாடி க்ரோ ஆகிறதுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அதில் கிடைக்கும். பார்ஷியலி இன்கம்ப்ளீட், ஏதாச்சும் ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு, ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைசின் 309 அப்படிங்கிறது வந்து இருக்காது. அப்போ இது வந்து பார்ஷியலி இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட் புரோட்டீன்னா நிறைய இருக்காது, 1 or more அமினோ ஆசிட்ஸ் சுத்தமாக லேக் ஆகிருக்கும். ஓகேங்களா? தே டு நாட் ப்ரொமோட் க்ரோத், க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஜெலாட்டின், ஜீன் அப்படிங்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் சொல்லலாம். இதெல்லாமே கிளாசிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ப்ரோட்டீன்ல இன்னொன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை வந்து 4 கேட்டகரிஸ்ல சொல்லலாம்: பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அண்ட் குவாட்டர்னரி. பிரைமரி அப்படிங்கிறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பைண்ட் ஆகிருக்கும், லீனியரா லென்த்தியரா பைண்ட் ஆகிருக்கும். அது வந்து பிரைமரி அமினோ ஆசிட்ஸ். இதில் பெப்டைட் செயின்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதே போல் செகண்டரி அமினோ ஆசிட்ஸ், தட் இஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமரி ஃபார்ம் ஆன இந்த பாலிபெப்டைட்ஸ் எல்லாமே ஃபோல்டிங் ஆகி ஒரு ஷீட் ஃபார்மில் ஃபார்ம் ஆகும். அந்த ஷீட்டிங் அப்படிங்கிறது 2 ஃபார்ம்ஸில் சொல்லலாம். ஒன்று ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இன்னொன்று பீட்டா பிளேட்டட் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா பிளேட்டட். இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா பிளேட்டட் ஒன்றுக்கு ஒன்று பைண்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா தட் இஸ் கால் டெர்சரி ஸ்ட்ரக்சர். தட் மீன்ஸ் 3 dimensional ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 dimensional ஆஃப் புரோட்டீன் மாலிகூல் இதே போல இன்னொரு புரோட்டீன் மாலிகூல பைண்ட் ஆனிச்சுன்னா தட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய மாலிகூல்ஸ், புரோட்டீன் மாலிகூல்ஸ் மேக்கப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடா நாம இப்போ வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? Hey everyone, quick biochemistry basics here. Let's talk about structure of protein. So the proteins have a primary, secondary, tertiary and a quaternary structure. Let's talk about each of them. Primary structure of protein. Primary structure of protein is a linear sequence of amino acids present in the protein. This linear sequence of amino acid is either written in a 3-letter or a 1-letter form. Now these amino acids are attached with each other by a peptide bond. Now the primary structure of protein is always written from the N-terminal of the first amino acid to the C-terminal of the last amino acid. The information of the primary structure of protein can be obtained by sequencing the gene that encodes the protein. This information can also be obtained by sequencing the protein itself. Secondary structure of protein. Now, in the primary structure of protein, the amino acids are linked by peptide bond, and the peptide bond has an oxygen attached with the carbon and a nitrogen attached with the hydrogen. Both oxygen and hydrogen have the ability to form hydrogen bond, and this results in folding of the peptide chain either in alpha helix or the beta sheet. Let's talk about alpha helix. Alpha helix is the most common secondary structure of protein. In this structure, the protein attains a spiral shape such that the side chain of amino acid remains outwards. The alpha helix is stabilized by hydrogen bonding. This hydrogen bonding is formed between the hydrogen of nitrogen and the oxygen attached with the carbon. Individual hydrogen bonding are of course weak, but collectively they are strong enough to stabilize the spiral structure. All the peptide bond except the first and the last participate in the hydrogen bonding. Each turn of the helix has 3.6 amino acids at a distance of 0.54 nanometers.
Presence of amino acids like proline can make the helix unstable and disrupt the helix. The beta sheet. Beta sheet is the second type of secondary structure of protein. Now in alpha helix the hydrogen bonding was between the same peptide chain, while in beta sheet the hydrogen bond is formed between the two different polypeptide or the same polypeptide chain. The beta sheet can be either arranged in a parallel or anti-parallel fashion. Tertiary structure of protein. Arrangement of protein in the three-dimensional space is the tertiary structure of protein. The tertiary structure will also have other bonds like disulfide bond, hydrophobic interactions, and ionic interactions. Quaternary structure of protein. The protein having tertiary structure can further interact with other tertiary structured proteins to either form dimers, trimers, tetramers, and so on. The structure so formed is called quaternary structure. Most of the proteins in the cell have the quaternary structure. இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம், அது வந்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக், அதாவது என்சைம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்சைம்ஸ் அப்படிங்கிறது எல்லா மாலிகுலுமே கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா என்சைம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ என்சைம் அப்படிங்கிறது ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். அதனால இது ஃபர்ஸ்ட் யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா ஃப்ரெட்ரிச் வில்ஹெல்ம் குக்னே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1878 அப்படிங்கிற இயர்ல பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டா அவர் ஐடென்டிஃபை பண்ணாரு எதை, என்சைம்ஸ் அப்படிங்கிறது. அவர் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேம்ல என்சைம் நேமிங் கொடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஆரம்பத்துல எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸே இருக்காது, எப்படி வேணாலும் நேமிங் கொடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சின், ட்ரிப்சின், டயலின், சைமேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்சைமுடைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நேமிங் கொடுத்துட்டாங்க, எப்படி இருக்குமோ அதை வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த என்சைமுடைய சஃபிக்ஸில் ஏஎஸ்இ அப்படின்னு சொல்லி சஃபிக்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க. ஏஎஸ்சின்னு கொடுத்துக்கிட்டு நேமிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ட்ரேஸ், எப்படின்னா எஸ்டர்ல ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஆகாதனால அது பேர் எஸ்ட்ரேஸ். அதே போல யூரியேஸ், யூரியால ஃபங்க்ஷன் ஆகிறதுனால யூரியேஸ் அப்படிங்கிற மாதிரி நேமிங் கொடுத்துட்டாங்க. இது எப்போ அப்படின்னா ட்ரிவியல் நேம், அதாவது எமல்ஷன், பெப்சின், ட்ரிப்சின் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க சஃபிக்ஸ்ல ஏஎஸ்சின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு என்சைமேட்டிக் கிளாசிபிகேஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மெத்தடே இல்லை. அதனால என்ன பண்ணாங்க 1961 வரைக்கும் இது வரைக்குமே ஃபாலோ பண்ணல, எந்த ஒரு மெத்தடுமே ஃபாலோ பண்ணல 1961 வரைக்கும். அதுக்கப்புறம் 1961ல ஒரு என்சைம் கமிஷனை ஃபார்ம் பண்ணாங்க. எப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, ஐயூபி கிளாசிபிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஐயூபி சிஸ்டம் கிளாசிபிகேஷன் என்னன்னா நம்ம எத்தனை என்சைம் கண்டுபிடிச்சாலும் சரி அந்த என்சைம் வந்து இப்படி தான் கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு நம்பரிங் கொடுத்துக்கிட்டாங்க என்சைமுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1.1.1 ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறது ரியாக்ஷன் டைப்பை இண்டிகேட் பண்ணும். இந்த செகண்ட் டிஜிட் 1 அப்படிங்கிறது வந்து சப் கிளாஸ் இண்டிகேட் பண்ணும். இந்த தேர்ட் டிஜிட்ங்கிறது சப் கிளாஸ் இண்டிகேட் பண்ணும். ஃபோர்த் டிஜிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் என்சைமை இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமுக்கு இந்த மாதிரி நம்பரிங் கொடுத்துருவாங்க. இதுதான் ஐயூபி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்படிப்பட்ட என்சைமுக்கு எப்படி வந்து மெக்கானிசம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? mechanism of enzyme action. For example, each and every enzyme binds with the substrate. என்ன ஃபார்ம் ஆகும்? to form intermediate enzyme substrate complex, that is ES complex. இது பிரேக் டவுன் ஆனிச்சுன்னா ப்ராடக்ட் as well as the enzyme ரெண்டு கிடைக்கும். நமக்கு பிரேக் டவுன் ஆனிச்சுன்னா என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? enzyme substrate complex, then it converted into product and enzyme. ஓகேங்களா? ப்ராடக்ட் என்சைம், அந்த என்சைம் திரும்ப அந்த அதர் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். இது எப்படி சார் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு என்சைம்லையும் ஆக்டிவ் சைட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த ஆக்டிவ் சைட் தான் மெயின் ரீசனே. இப்போ ஒரு என்சைம்க்கு ஆக்டிவ் சைட் இல்லைன்னா அந்த என்சைம் ஃபங்க்ஷனே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டிவ் சைட்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு நியூரான் மாதிரி, ஒரு ஹார்ட் மாதிரி நமக்கு. ஓகேங்களா? என்சைம்க்கு
இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு என்சைமுடைய நியர்ல அல்லது நியர் சர்ஃபேஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்சைமேட்டிக் ரெண்டு மெத்தட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எப்படி வந்து ஒரு என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகுது அப்படின்னு. அதான் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து லாக் அண்ட் கீ மாடல். ஓகேங்களா, லாக் அண்ட் கீ மாடல் அப்படிங்கிறது வந்து ஃபிஷர் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு. இந்த ஃபிஷர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்களுடைய ஆக்டிவ் சைட் ஆஃப் என்சைம் டெம்ப்ளேட்ல ஒரு ஃபிட்டிங் சைஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் மாலிகுல் வந்து பைண்ட் பண்ணும். the substrate fits into the active site of enzyme as the key fits into the lock and key model அப்படிங்கிற மாதிரி. எப்படி வந்து ஒரு சாவி ஒரு பூட்டுக்குள்ள போட்டு ஓபன் பண்ண முடியுமோ அதே போல ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு என்சைம் மாலிகுல போய் கரெக்டா ஃபிட் ஆனா மட்டும்தான் அந்த என்சைம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியதுக்கு லாக் அண்ட் கீ மாடல்னு அவர் பேர் வச்சுக்கிட்டாரு. இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், இது வந்து என்சைம், இது வந்து சப்ஸ்ட்ரேட், இதனுடைய ஸ்ட்ரக்சரும் சிமிலரா இருந்துச்சுன்னா இது ரெண்டும் நமக்கு பைண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, அடுத்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இன்டியூஸ்டு ஃபிட் ஹைபோதேசிஸ். இதுல என்னன்னா, இப்ப சப்போஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிட்டா இல்ல, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்சைம் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணும். அதனாலதான் இன்டியூஸ்டு ஃபிட் ஹைபோதேசிஸ். இன்டியூஸ்னா டு மாடிஃபை த ஸ்ட்ரக்சர். எதுக்காக? டு பைண்டிங் த சப்ஸ்ட்ரேட் மாலிகூல். ஒன்ஸ் சப்ஸ்ட்ரேட் மாலிகூல் பைண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்சைமேட்டிக் என்ன மாறிடும், என்சைம் சப்ஸ்ட்ரேட் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆயிடும். அந்த இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகி அந்த ப்ராடக்ட் வந்து அந்த என்சைம் வந்து பிரிஞ்சு போயிடும். இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இதுதான் மெக்கானிசம். ஒரு என்சைம் வந்து எப்படி வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் பண்ணி ப்ராடக்டா கொடுக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்த கான்செப்ட் என்சைம் இன்ஹிபிஷன். என்சைம் இன்ஹிபிஷன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகும். இங்க சப்ஸ்ட்ரேட் மட்டும் பைண்ட் ஆகாதுங்க, அது கூட நிறைய மாலிகூல்ஸ் நம்ம பாடியில இருக்கு, எது வேணாலும் வந்து பைண்ட் ஆகலாம். இப்ப என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட் ஒரே மாதிரி கார்லேட் ஆச்சுன்னா அதுங்களும் வந்து பைண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். அதனால அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு சிமிலரா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டார்ஸ். இப்போ வந்து ஒரு என்சைம் இருக்கு, இந்த என்சைமுக்கு வந்து ஆக்டிவ் சைட் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆக்டிவ் சைட்ல சப்ஸ்ட்ரேட்டும் வரலாம், இன்ஹிபிட்டர் வரலாம். அப்ப காம்படிஷன் நடக்குது, ஏன்னா ரெண்டு பேரோட ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து நான் காம்படிஷனா சப்ஸ்ட்ரேட்டும் இருப்பாங்க, இன்ஹிபிட்டரும் இருப்பாங்க, பட் ஸ்ட்ரக்சரலி டிஃபரெண்ட். ஓகேங்களா, அவங்களுடைய மாலிகுல் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கிறனால இன்ஹிபிட்டர் ஒரு சைட்ல, சப்ஸ்ட்ரேட் ஒரு சைட்ல, காம்படிஷனே கிடையாதுங்க. அதனால இது வந்து நான் காம்படிட்டிவ் என்சைம் இன்ஹிபிஷன் மாலிகூல்ஸ். அடுத்து அன்காம்படிஷன் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகிறது. ஓகேங்களா, அது காம்படிஷனே வந்து இருக்கு. ஆனா எப்படி வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைண்ட் ஆகணும், கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சப்ஸ்ட்ரேட்டுக்கு கரெக்டா ஃபிட்டிங் இருக்குங்க, ஆனா இன்ஹிபிட்டருக்கு வந்து அதோட ஆக்டிவ் சைட் டிஃபரெண்டா இருக்கும். அதனால என்ன பண்ணும், இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இன்ஹிபிட்டர் ஆக்டிவ் சைட்டை லைட்டா மாடிஃபை பண்ணி இன்ஹிபிட்டரை பைண்ட் பண்ணும். அதுதான் அன்காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இது மூணும் என்சைம் இன்ஹிபிஷன்ல நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, இதோட என்சைம் கான்செப்ட் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். லிபிட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ். இது வந்து வாட்டர்ல சாலிபிள் ஆகாது, இது வந்து நான் போலார் சால்வன்ஸ்ல தான் சாலிபிள் ஆகும். அதாவது ஒரு என்ன சொல்றது, அசிட்டோன், ஈத்தர், குளோரோஃபார்ம், பென்சின், இதெல்லாம் நான் போலார் சால்வன்ஸ், ஃபேட் சால்வன்ஸ். இதெல்லாம் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். இந்த லிபிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதே போல பாஸ்பரஸ், நைட்ரஜன், இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த லிபிட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்லயும் இருக்கும், அனிமல்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஃபேட் சால்வன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஆல்கஹால்ஸ், ஈத்தர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம்ல இந்த லிபிடை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிச்சு எடுத்துருவாங்க. எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா நட்ஸ், சீட்ஸ், சர்டன் லீவ்ஸ் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ஃபார்ம்ல. இது அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லிபிட்ஸ் வந்து கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ், கிளைகோலிபிட் ஃபார்ம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. மேஜரா ரெண்டு சோர்ஸ்ல சொல்லலாம், ஃபேட் டெபாசிட் அண்ட் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, மீசென்ட்ரிக் டிஷ்யூ, ஃபேட்டி டிஷ்யூ அரௌண்ட் த கிட்னி அண்ட் எல்லோ போன் மேரோ, இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல எல்லாமே ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம்ல சொல்லிடுவாங்க, அனிமல் சோர்ஸ், பிளான்ட் சோர்ஸ். அனிமல் அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா மில்க், எக், மீட், லிவர் அண்ட் ஃபிஷ் ஆயில்ஸ். அதே பிளான்ட் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுவும் லிபிட்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்சைம்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் ரிசர்வ் எனர்ஜியாக நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம பாடியில் எல்லா மெம்பரேனுக்கும் லிபிட் மாலிகூல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அதே போல் நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுனால இதுக்கு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனும் சொல்லலாம், கிவிங் த ஷேப் அண்ட் கவுண்டர் டு த பாடி.
லிபிட்ஸ் ஆக்டிங் as a சர்ஃபெக்டன்ஸ் டிட்டர்ஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுவோம், எமல்சிஃபைங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுவோம். லிபிடுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. பேலபிலிட்டி டு த ஃபுட்டோடைய நேச்சரை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லிபிட் வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக ஹெல்ப் பண்ணுது. இப்படிப்பட்ட லிபிடையும் நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிடலாம் அப்படின்னா 4 கேட்டகரிஸில் சொல்லிடலாம். சிம்பிள் லிபிட், காம்பவுண்ட் லிபிட், டிரைவ்ட் லிபிட், சப்ஸ்டன்ஸ் அசோசியேட்டட் வித் லிபிட்ஸ்னு 4 ஃபார்முலா சொல்லிடலாம். இப்போ சிம்பிள் லிபிட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபேட்ஸ் அண்ட் வேக்சஸ்ன்னு சொல்லலாம். காம்பவுண்ட் லிபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போலிபிட், கிளைகோலிபிட், சல்ஃபோலிபிட், லிப்போப்ரோட்டீன்ஸ். பாஸ்போலிபிட் தட் மீன்ஸ் லிபிட் கூட பாஸ்பேட் மாலிகூல்ஸ் பைண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் லெசித்தின், கோலின், செஃபாலின், ஸ்பிங்கோமைலின். கிளைகோலிபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்டோலிபிட்ஸ், கிளைகோஸ்பிங்கோசைட், கேங்க்லியோசைட்ஸ் எல்லாம் சொல்லலாம். சல்ஃபோலிபிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ் கண்டெய்னிங் சல்ஃபர் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே போல் லிப்போப்ரோட்டீன்ஸ், உங்களுடைய ப்ரோட்டீனில் லிபிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்தது டிரைவ்டு லிபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் லிபிட்ஸ் பை ஹைட்ரோலைசிஸ். கோலின், ஸ்பிங்கோசின், எத்தனாலமைன் அண்ட் சிரைன் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் லிபிட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் சப்ஸ்டன்ஸ் அசோசியேட்டட் வித் லிபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோட்டினாய்ட்ஸ், டோகோஃபிரால், விட்டமின்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ். இதெல்லாமே லிபிட்ஸ் இருக்கக்கூடிய இன்னும் சம் அதர் மாலிகூல்ஸ் வந்து பைண்ட் ஆகிடும். அப்போ அது வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அசோசியேட்டட் வித் லிபிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட லிபிட் கான்செப்ட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ கார்போஹைட்ரேட் நமக்கு வந்து ஒரு 80% தேவை அல்லது ஒரு 60% தேவை அப்படின்னா அமினோ ஆசிடும் ப்ரோட்டீனும் ஒரு 60% தேவைப்படுது. சரிங்களா, இப்போ அப்படி இருக்கும் பொழுது என்சைம்ஸ் அப்படிங்க அது ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த என்சைம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விட்டமின்ஸும் சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். விட்டமின்ஸும் நம்ம பாடியில் கம்மியாயிடுச்சு இல்லை அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில் நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அப்போ பாருங்கள், விட்டமின்ஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் இன் மைன்யூட் அமௌண்ட் பை த அனிமல்ஸ். கொஞ்சமாக தான் தேவை, நிறையால எடுத்துக்கூடாது. இது வந்து நம்ம பாடியிலேயே சிந்தசைஸ் ஆகும். ஓகேங்களா, அண்ட் cannot be synthesized by them except விட்டமின் டி. நம்ம விட்டமின் டி மட்டும்தான் நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகுது. ரிமைனிங் விட்டமின்ஸ்லாம் நம்ம ஃபுட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட விட்டமின் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 கேட்டகரியில் சொல்லிடுவாங்க. ஒன்று பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி இன் ஆயில் அண்ட் வாட்டர். ஆயிலில் சாலிபிள் ஆகிற எல்லாமே ஃபேட் சாலிபிள், வாட்டரில் சாலிபிள் ஆகிற எல்லாமே வாட்டர் சாலிபிள்னு சொல்லிட்டாங்க. ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னா டோட்டலாகவே 4 தான்ப்பா. விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே. விட்டமின் ஏக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெட்டினால் சொல்லலாம். விட்டமின் டி அப்படிங்கிறத 2 ஃபார்மில் கிளாஸிஃபை பண்ணலாம், விட்டமின் D2 அண்ட் விட்டமின் D3. ஸோ விட்டமின் D2க்கு எக்ஸாம்பிள் எர்கோ கால்சிஃபிரால் அண்ட் D3 இஸ் கால் கோல் கால்சிஃபிரால். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதே போல் விட்டமின் இ டோகோஃபிரால் அண்ட் விட்டமின் கே வந்து again we can split it into 2 form, விட்டமின் K1 அண்ட் K3 இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிடலாம். அடுத்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள். இது வந்து ஸ்மாலஸ்ட் ஃபேமிலி, இவங்க தான் லார்ஜஸ்ட் ஃபேமிலி. பியில் வந்து நிறைய இருக்காங்க. பி காம்ப்ளெக்ஸில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், நான் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்னு சொல்லலாம். பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தெர்மோலெபைல் அண்ட் தெர்மோஸ்டேபிள்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஆனால் நான் பி காம்ப்ளெக்ஸ் கிளாசிஃபிகேஷனே கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், தட் இஸ் கால் விட்டமின் சி. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேங்களா, இப்போ வாங்க இங்கே பி காம்ப்ளெக்ஸ்குள்ளார தெர்மோஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் உள்ளே போனோம் அப்படின்னா நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி தெர்மோலெபைல்னு ஒன்று கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, தெர்மோலெபைல் அப்படின்னா ஹீட் லயபிள் அர்த்தம். அதாவது விட்டமின் B1 காம்ப்ளெக்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தயமின் மாலிகூல். அதே போல் தெர்மோஸ்டேபிள் அதாவது ஹீட்டை வந்து டாலரேட் பண்ணிக்கூடிய எபிலிட்டி. இதில் B2, B5, B6, B12, நியாசின், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் H இது எல்லாமே தெர்மோஸ்டேபிளில் வரக்கூடியது. B2க்கு எக்ஸாம்பிள் ரிபோஃப்ளாவின். அதே போல் B5க்கு எக்ஸாம்பிள் பேண்டத்தோனிக் ஆசிட், B6 பிரிடாக்சின் அண்ட் B12 சைனகோபோலமைன். நியாசினில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம், நிக்கோட்டினமைட், நிக்கோட்டினிக் ஆசிட். அதே போல் ஃபோலிக் ஆசிட்ஸும் நம்ம பாடிக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது. ஓகேங்களா, ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைரோ குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தேவை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் விச் இஸ் எசென்ஷியல் டு அவர் பாடி. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபேட் சாலிபிள்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்ம விட்டமின் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே போல் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்மளுடைய போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இம்யூன் சிஸ்டம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விட்டமின் ஏ நம்ம நிறையா கன்சியூம் பண்ணுவோங்க. அதே போல் விட்டமின் டி பார்த்தீங்கன்னா கால்சியம் ஸ்டோருக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, நம்ம பாடியில் மெயினாக அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி விட்டமின் இ ஹெல்ப் பண்ணுது. அதே போல் விட்டமின் கே நம்ம பாடியில் கம்மியாச்சுன்னா பிளட் கிளாட்டிங்கே நடக்காது. இப்போ
அப்போ பிளட் கிளாட்டிங் நடக்கணும் அப்படின்னா விட்டமின் கே சிந்தசிஸ் நடக்கணும். இது வந்து நேச்சுரலாகவே நம்ம பாடியில் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது வாட்டர் சாலிபிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா B1 B2 இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, B1 B2லாம். ஸோ அப்போ B1 அப்படிங்கிறது எனர்ஜி மெட்டபாலிசம், தட் மீன்ஸ் நர்வ் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் B2 ரிபோஃப்ளாவின் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி மெட்டபாலிசம் தான். எதுக்கு அப்படின்னா விஷன் ஆஸ் வெல் அஸ் தி ஸ்கின் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும் விட்டமின் B2 அப்படிங்கிறது. அதே போல் நியாசின் அப்படி விட்டமின் B3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஸ்கின் ஃபங்க்ஷனிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. பேண்டோனிக் ஆசிட் தட் மீன்ஸ் B5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மெட்டபாலிசம், சிமிலர்லி பயோட்டின்க்கும் எனர்ஜி மெட்டபாலிசம். B6 பிரிடாக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸை மேக் பண்ணுறதுக்கு பிரிடாக்சின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைமல்டேனியஸ்லி ஃபோலிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது டு மேக் அ DNA, ஓகேங்களா, அல்லது ஒரு நியூ செல்ஸ் ஒரு ஃபார்ம் பண்ணுறது, எஸ்பெஷலி ஆர்பிசியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபோலிக் ஆசிட். இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் இல்லாதவங்களுக்கு மேக்ஸிமம் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எழுதி தருவாங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபோலிக் ஆசிட் தான் ஆர்பிசி செல்ஸை மேக் பண்ணும், ஆர்பிசியில் கூடிய DNA வந்து மாடிஃபை பண்ணி வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். இதெல்லாமே ஃபோலிக் ஆசிடுடைய ரோல். அடுத்து கோபாலமைன்ங்கிறது விட்டமின் B12. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நர்வ் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு நியூ செல்ஸ்ல இருக்கக்கூடிய நர்வ் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதாவது அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து விட்டமின் C, ஓகேங்களா. இந்த விட்டமின் சில ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நிறையாவே இருக்கு. பார்ட் ஆஃப் அன் என்சைம் எதுக்கு புரோட்டீன் மெட்டபாலிசம்க்கு. அதே போல இம்யூன் சிஸ்டம் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அயான் அப்சார்ப்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் சால்யுபிள். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் என்னன்னா கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட் லிங்க்டு வித் புரோட்டீன், என்சைம்ஸ், lipids as well as the vitamins. So these all contents covers under the biochemistry. ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள், இட் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் டு லேர்ன் அபவுட் தீஸ் நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயாலஜிக்கல் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.